ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஒவ்வொரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். ஆப்ஷன் ட்ரேடுக்கு உண்டான ஒரு செக்லிஸ்ட் அப்படிங்கிறது பேஸ் பண்ணிக்கணும். அதில் மிக முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது மார்க்கெட்டோட ரேஞ்ச், அதுக்கப்புறம் என்ன மாற ஆட்டம் இந்த இடத்துல ஆடப்படும். இப்போ கிரிக்கெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிச் ரிப்போர்ட் பார்க்கும்போது அது பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குமா, பவுலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அல்லது வந்துட்டு டே நைட் மேட்சாக இருக்கா, டே மேட்சாக இருக்கா, டே நைட்டாக இருந்தால் நமக்கு வந்துட்டு பனி எப்படி பெய்யுது, அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. அதுபோல் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன வகையான ஓப்பன், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் ட்ரேடு பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்குடான பதிலை தேடி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சில விஷயத்த உங்கள் கையால் குறிப்பெழுதுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ மார்க்கெட் வந்து நேற்று முடிவுற்ற இடம், இதுதான் நமக்கு மார்க்கெட் முடிவுற்ற இடம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது? இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அப்போ இது என்னன்னா எஸ்டர்டே ஹை, இதற்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதற்கு பெயர் கேப் அப் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுல ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூனா ஆப்ஷன் செல்லர் யார் இருக்கா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் செல்லர், புட் செல்லர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுனால இவங்க ஒரு பேனிக் சிச்சுவேஷன், பயம் வரணும், மனசுல பயம் வரணும். அப்ப இவங்க பயந்தால் அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்ல வந்துட்டு பை, ஏன்னா இவங்க பொசிஷன் லாஸை வந்து கவர் பண்ணக்கூடிய, ஏன்னா எஸ்டர்டே கைக்கு மேல ஓப்பன் ஆகிறதுனால செல் அடிச்சவங்க கால் செல் அடிச்சவங்க பயப்படுவாங்க அல்லவா? அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? புட் செல்லருக்கு என்னவா இருக்கும்? ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க செல் அடித்த தொகை மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பாக அது மாறிவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, எல்லாம் கரெக்ட். அடுத்தது என்ன பார்க்கணும்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டைமிங், இந்த மீட்டிங் பாயிண்டோட டைமிங் 9:22க்கு இந்த 22,900 கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 313 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் பாயிண்ட் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு என்எஸ்சியோட இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். இது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக். எந்த கால் புட்டில் சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா 390 ரூபாய் இருக்குது. அப்போ 22,350. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கேப் அப் ஆகுது. அப்போ கால் செல்லர் பயப்படணும். ஆனால் எவ்வளோக்கு மீட் பண்ணுறாங்க? 313 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட 80 ரூபாயை காணும். இதுக்கு பெயர் தான் வந்துட்டு டிகே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு டிகே நடைபெறலைன்னா இது என்ன ரேட்டாக இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 390. இந்த இடத்துல இவன் எவ்வளோ இருந்திருப்பான்? இவனும் 390 ரூபா இருக்கணும். அப்போ 390 ரூபா இருக்க வேண்டிய பொருள் 313 ரூபா இருக்கு. கால் செல்லர் பயப்படுவானா? அவனுக்கு ஏற்பட்ட கூடிய சப்போஸ் ரொம்ப லோயரில் செல் அடிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன லாஸ் வரணுமோ அந்த லாஸ் இல்லாமல் அந்த லாஸ் குறைவாக இருக்கு. இதே புட் ஆப்ஷனுக்கு 390 ரூபா இருக்கிற பொருள் 310 ரூபாய் இருக்கு. அப்போ இதில் என்னன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. இவங்களுக்கு லாஸ் வந்து குறைந்திருக்கும் நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து இங்கே நமக்கு பார்க்கும்போது. ஓகே, அதனுடன் சில தகவல்களை நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா விக்ஸ் நமக்கு காலையில் ஓப்பன் ஆனதுமே 10% மைனஸ். அப்போ இது என்ன நமக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பயம் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட்டில் செல்லர், ஆப்ஷன் செல்லர் வந்து பயப்படலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு.
இது ரெண்டுமே நமக்கு 9:22க்கே நமக்கு கிடைச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம இங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓப்பன் மேல இருந்தால் கால் செல்லர் பேனிக் ஆகணும். புட் செல்லர் பேனிக் ஆக வேண்டியதில்லை, அவங்களுக்கு ஃபேவர். ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நமக்கு கால் செல்லருக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கும், புட் செல்லருக்கு அன்ஃபேவரா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கு. அப்போ இது கால் செல்லருக்கு ஃபேவர் கிடையாது, புட் செல்லருக்கு இது ஃபேவர், ஏன்னா அவங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் செல்லருக்கு ஃபேவர் கிடையாது, புட் செல்லருக்கு ஃபேவர். அடுத்தது எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறதுனால தானே கேப் அப். அப்படி இருந்தால் கால் செல்லருக்கு அன்ஃபேவர், புட் செல்லருக்கு இது வந்துட்டு ஃபேவர். இப்படி இருக்கும்போது ஆனால் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேலே நிற்கலை மார்க்கெட். இங்கே பாருங்க, இதுதான் ஓப்பன். ஓப்பனுக்கு மேலே நமக்கு நிற்கலை. அப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த இடத்த பாருங்க, நமக்கு ஹை, நமக்கு ஓப்பன் ஆன இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இடம். இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த ஓப்பனுக்கு மேலே பெருசாக மார்க்கெட் நிற்கவே இல்லை. அப்போ இது யாருக்கு ஃபேவர் அப்படின்னா கால் செல்லருக்கு வந்துட்டு அவங்களுடைய பேனிக்கை வந்து குறைக்குது. அடுத்தது இந்தியா விக்ஸ் குறைஞ்சதுனால அந்த ப்ரீமியம் டிகேவும் இவங்களுக்கு இருக்கிறதுனால கால் செல்லரோட பேனிக் சிச்சுவேஷன் கம்மியாக இருந்தனால புட் ஆப்ஷனுடைய செல்லருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த புக்கிங் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டை ஸ்லைடாக கீழே வந்து மேலே வரும்போதும் கூட மார்க்கெட்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெறலைங்கும் போது தான் வேகமாக திருப்பி இறங்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. இங்கே அது போக நேற்றைய டேட்டா, இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர், இதை வந்து நம்ம பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வழங்குகிறோம். அப்போ வந்து இது காலையிலேயே நம்ம மார்க் பண்ணினது. இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,350 காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ இதுதான் கால் செல்லர் பேனிக் பிளேஸ். கரெக்டாக கால் செல்லர் பேனிக் பிளேஸில் தான் மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கால் செல்லரோட ஹை 676, 23,027. ஸோ அதற்கு மேலே மார்க்கெட் இல்லை. இது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கோட ஹை, அதை நமக்கு கிராஸ் அவுட் பண்ணலை. அப்புறம் மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலோட லோ, அப்போ அந்த இடத்துல காலோட லோ வந்து நமக்கு 22,700, ஏன்னா 22,350 கால் ப்ளஸ் 364, அப்போ 22,700. அப்போ மார்க்கெட் அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டேட்டா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் இதில் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஹை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கோட நமக்கு காலோட ஹை வந்துட்டு 676. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 676க்கு மேலே அவங்க பெருசாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையலை, ஏன்னா டிகே ஏற்பட்டுச்சா, அதனால அவங்களுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த டேட்டாஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்கை கொண்டு போகிறேன். ஹை ஸ்ட்ரைக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்க்கெட்டில் மேலே போகும்போது கால் வந்து ஹை கட் ஆகும், புட் வந்து லோ கட் ஆகும். அப்போ இதில் குறைந்த டிஸ்டன்ஸ் 25 பாயிண்ட்டுக்கு கீழே எங்கே டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 22,950 313 ரூபா கால், 292 ரூபா புட். அப்போ என்னாச்சுன்னு 20 ரூபா டிஃப்ரெண்ட். அப்போ 22,970 மார்க்கெட்டோட ஹை.
அப்போ இதோட காமன் ஏரியா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு எளிதாக தெரிந்துவிடும். மற்றதெல்லாம் நம்ம அழிச்சிட்டு 22,950 போட்டுடலாம். கண்டிப்பாக மார்க்கெட் லைவில் ஹை லோ மாறிட்டே தான் இருக்கும். அது மாறாத வரை எங்கெல்லாம் மாறலையோ அப்போ அந்த டீட்டெயில்டு நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இதெல்லாம் சந்தை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தோணலாம். சந்தை லைவ்லேயே இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,950. இப்போ இது பாருங்க 313 ரூபாய் நமக்கு காலோட ஹை, புட்டோட லோ 292. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காமன் ஏரியாவை 312 20 ரூபாய் காமன் ஏரியா போட்டாச்சு. இப்போ பாருங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் இவங்க வந்து மார்க்கெட் கீழே போகும்போது இது புட் ஆப்ஷன், அதாவது இது வந்து புட் ஆப்ஷன், இந்த எல்லோ இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி கீழே வராங்க, இங்கே மீட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம காலையில் எவ்வளோக்கு மீட் பண்ணாங்க, 313க்கு மீட் பண்ணாங்க. இங்கே எவ்வளோக்கு மீட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், 300 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல மீட் நடந்தவங்க அதுக்கப்புறம் மீட்டே நடக்கல. அப்போ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பே இங்கே இல்லை. இந்த 390 நேற்றைய காமன் ஏடிஎம். இந்த 390 ஏன்னா இவங்க நேற்று மீட் பண்ணது வந்து இங்கே தான் இருக்காங்க. 22,350 இது 390. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் 390 வந்துட்டு திருப்பி ஃபால் வந்துட்டு அந்த 300 ரூபாய்க்கு வரும்போது அப்போ அவங்க மீட் பண்ணாமல் அங்கிருந்து வேகமாக ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறம் 390 அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இது வந்திருக்காங்க. அப்போது 22,950. அப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் ஸ்ட்ரைக்குனா அப்போ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்காம மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் மார்க்கெட் ஹை இருக்குது. அப்போ கால் செல்லர் பேனிக்கே ஆகலைங்கும் போது தான் புட் செல்லர் ப்ராஃபிட்டோட புக்கிங்கில் தான் மார்க்கெட் இம்பேக்ட் ஆச்சு. அது போக ஏடி மீட்டிங் பாயிண்ட் 300 காலையில் இருந்ததுனால நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 300 பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு 22,950 மைனஸ் 300 பண்ணோம்னா 22,650க்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட்டையும் நான் வந்து ரேஞ்சோட வாய்ப்பாக நான் கன்சிடர் பண்ணி அந்த 300 பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே இடத்துல பாருங்க 22,650 328 ரூபா புட்டோட ஹை, காலோட லோ. அப்போ கரெக்டாக அந்த 300 பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட் வச்சதுனால ஹையிலிருந்து 300 பாயிண்ட். அப்போ இந்த 650க்கு கீழே மார்க்கெட் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கீழே மார்க்கெட் வரக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹிண்ட், இதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 22,350 இந்த புட்டோட ஹையும் காலோட லோவையும் ஆட் பண்ணுங்க. அப்போது மார்க்கெட் வந்துட்டு சரி காலோட ஹை 727, புட்டோட லோ 107. அப்போ 14 3 834. அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை நம்ம இங்கே ஆட் பண்ணோம்னா 382 397 779. அப்போ 834 அப்படிங்கும்போது இது ஃபேவர். ஓகே, தப்பே கிடையாது. இங்கே நமக்கு ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இது அப்படியே நிலை பெற்றிருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு உண்டான ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 779க்கு கீழே இருக்கிற வரை அப்போ அப்சைடுக்கு உண்டான இம்பேக்டை தடுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்னாச்சு, இந்த ஜோன் நமக்கு காலோடக்கு அதிகமான தடுப்பு 779ல் இருந்துடுச்சு. இந்த ஆடட் பிரீமியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஆடட் பிரீமியம் ரொம்ப முக்கியம்னா, இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஒருத்தர் வந்து நேற்று வாங்கியிருக்காரோ அல்லது விற்பனை செய்திருக்காரோ அப்படின்னா அப்போ இதை கடந்தால் தான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆடட் பிரீமியம் பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்குது, ஆடட் பிரீமியம் மைனஸாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் இப்போ செட்டில்மெண்ட் நடக்காதனால
இப்போ நான் வந்துட்டு எந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் குறைவாக இருக்கோ 25 புள்ளிகளுக்கு இருக்கோ அதை நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 22,750 நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ 22,750 நேற்றைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,350. ஸோ இதோட டேட்டால நமக்கு 400 பாயிண்ட்னு வச்சுட்டா 22,750. ஏன்னா நேற்று மீட்டிங் பாயிண்ட் 400 கட்ட இருந்ததுனால 390 400. அப்போ 22,750க்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர் பயப்படுறக்கும் 22,750க்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நேற்றைய டேட்டா. இன்றைய டேட்டா இன்னைக்கு க்ளோசிங் கரெக்டாக 22,750 முடிஞ்சதுனால கால் செல்லர் கரெக்டாக இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த கால் செல்லர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா நாளைக்கு கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகிறக்கும், புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறக்கும் உண்டான இம்பேக்டடாக நமக்கு மாறுவாங்க. இந்த ஒரு டேட்டாவை நம்ம பிடிச்சிடணும். அப்போ 22,750 ப்ளஸ் 300 மைனஸ் 300 இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் உற்று கவனிக்கணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹை என்ன 22,950. அப்போ 950ஓட லோ பார்த்தீங்கன்னா 300. அப்போ 22,650க்கு கீழே இருக்கிற வரை புட் ஆப்ஷனுடைய கை ஓங்குறக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 22,650க்கு மேலே இருக்கும்போது இந்த ஹையை எப்போ வேணாலும் பிரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 22,650 இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிறதுனால இங்கே பேஸ்டு 650 கால். இப்போ மார்க்கெட்டோட 22,950 லோ வந்து 22,650. அப்போ டோட்டல்டா இந்த 650 ஸ்ட்ரைக் இந்த 950 தக்க வைக்கணும்னா 300 அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் ஆகுது. அப்போ இந்த 300 ரூபாயை கால் 300க்கு மேலே கால் இருந்தாலும் சரி 300க்கு மேலே புட்டு இருந்தாலும் சரி அவங்கவுங்க கை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்க வேண்டும். அடுத்த அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 23,000 காலுக்கும் 22,800 புட்டுக்கும் அப்போ நடுநிலையா பார்க்கறது 22,900. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட கை யார்கிட்ட ஓங்கி இருக்கு அப்படின்னா இப்போ க்ளோசிங் வந்து நமக்கு 22,750 தான் இருக்கு. அப்போ 22,800 புட். அப்போ இந்த 22,800 புட் நாளைக்கு கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை ஒரு இறங்கு முகத்திற்கு வழிவகுக்கும். 22,800 புட் வந்து மைனஸில் இருக்கிற வரை கால் செல்லர் ப்ராஃபிட் அதாவது இறங்குனது. ஏன்னா அவங்க லாஸ் விட கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க புக்கிங்னாலையும் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ 22,800 இந்த பக்கம் 23,000. அப்போ இந்த ரெண்டு லோவை நம்ம இம்பேக்ட் பண்ணிக்கணும். காலோட லோ 161, புட்டோட லோ 232. அப்போ 22,800 மைனஸ் 232 போட்டால் நமக்கு 22,578 சாரி 68 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். அப்போ 23,000 காலோட லோ 161, 23,161 அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். இதோட நடுநிலை 22,900. இந்த கால் புட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ நாளை தினம் என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வராங்க, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துட்டு நம்ம இம்பேக்ட் பண்ணணும். ஆப்ஷன் செயின் நமக்கு இம்ப்ளைடு வாலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா புட் சைடு குறைவாகும், கால் சைடு வந்து கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதிகமான இம்ப்ளைடு வாலிட்டியில் இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் பில்ட் ஆகாது. அப்போ நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் யார்கிட்டயாச்சும் வரணும். அதனால மார்க்கெட் வால்டைலாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி போனாலுமே ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக ஈஸியாக கிடச்சிடும், ஸ்பீடாக கிடச்சிடும். ஆனால் அதை நம்ம புக் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அதிகமான ப்ரீமியத்தில் இருக்குது. சப்போஸ் டிகே அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து அதிகமாக வர தொடங்கிடும். அதனால் வந்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.